மாசம் உங்க கிச்சன்ல இருந்து மட்டுமே 10,000 ரூபாய் சேமிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது 100க்கு 100 சாத்தியம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, இந்த 10,000 ரூபாய் கிச்சன் சேலஞ்ச என் கூட சேர்ந்து ஆரம்பிக்கலாம். 10,000 ரூபா பாக்க பெரிய நம்பரா தெரியுதா? ஆனா இது வெறும் நம்பர் இல்ல. இது நம்ம மாசாந்திர சேமிப்புக்கான ஒரு டார்கெட். அட, இதெல்லாம் முடியுமான்னு யோசிக்காதீங்க. கரெக்டா பிளான் பண்ணா போதும், நிச்சயம் முடியும். வாங்க, அந்த டார்கெட்டை அடையறதுக்கான முதல் ஸ்டெப்ஸ இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். பெரிய அளவுல எதையும் மாத்திக்காம, நம்ம லைஃப் ஸ்டைல்ல பெரிய தியாகம் எதுவும் பண்ணாம எப்படி இவ்ளோ பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கான பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேரு தான் கிச்சன் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஆடிட். பேரு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்மளோட டெய்லி சமையல், ஷாப்பிங் பழக்கத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு அதுல எங்கெல்லாம் காசு ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக். இது ஒரு பவர்ஃபுல் டூல், பாத்துக்கோங்க. சரி, ரெடியா? அந்த ஒளிஞ்சிருக்கிற சேமிப்பை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா? நாம பண்ண போற மாற்றம் எல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா சின்ன சின்னதா சேர்ந்து ஒரு பெரிய தொகையா மாறும் பாருங்க. வாங்க, முதல் ஸ்டெப்க்கு போலாம். நம்ம முதல் சேமிப்பு புதையலே எங்க இருக்கு தெரியுமா? நம்ம கிச்சன்ல இருக்கிற கேஸ் சிலிண்டர்ல தான். ஆமாங்க, டெய்லி சமைக்கிற ஸ்டைல்ல ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணா போதும் உங்க கேஸ் பில்ல கணிசமா குறைக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ரெண்டே டெக்னிக் தான். ஒன்னு, முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுங்க. சமையல் நேரமும் குறையும், கேஸும் மிச்சமாகும். ரெண்டாவது, பேட்ச் குக்கிங். அப்படின்னா என்னன்னா, இப்ப நாளைக்கும் சேர்த்து பருப்பு வேக வைக்கிறது, இல்லனா 2-3 நாளைக்கு தேவையான கிரேவி பேஸ்ட ஒரே தடவைல செஞ்சு வைக்கிறது. சிம்பிள். நம்ம முடியுதா உங்களால? இந்த ரெண்டே குட்டி சேஞ்ச் மூலமா மாசம் 400லிருந்து 500 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். வாவ்! நம்ம சேலஞ்சோட முதல் வெற்றி இது. சூப்பர். அடுத்ததா நம்ம எங்க சேமிக்க போறோம்னா, ஷாப்பிங்ல. டெய்லி வாங்குற மளிகை பொருட்கள்ல ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சாலே போதும், பெரிய சேமிப்பு கிடைக்கும். அதுக்கு பேருதான் பல்க் பையிங், அதாவது மொத்தமா வாங்குறது. இதுல ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்கு. நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, மசாலா பொருட்களையும் நெய்யையும் குட்டி குட்டி பாக்கெட்ல வாங்குறது தான். அதுக்கு பதிலா மொத்த விற்பனை மார்க்கெட்ல இல்லனா நேரடியா சப்ளையர்ஸ் கிட்ட வாங்குனீங்கன்னா அந்த விலை வித்தியாசத்தை பார்த்து நீங்களே அசந்துடுவீங்க. சோ, இந்த மாதிரி ஸ்மார்ட்டா ஷாப்பிங் பண்றதுனாலே மாசம் மினிமம் 500 ரூபாய்க்கு மேல ஈஸியா சேமிக்கலாம். பாத்தீங்களா, நம்ம சேமிப்பு இப்போவே 1000 தாண்டிடுச்சு. அடுத்து வர்றதுதான் இருக்கிறதுலே பெரிய சேமிப்பு. நம்ம சாப்பாட்டு பழக்கத்துல ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். இது பணத்தை மிச்சம் பண்றது மட்டும் இல்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கம்பேரிசன் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அடிக்கடி விலை அதிகமான இறைச்சி வாங்குறதுக்கு பதிலா அந்த இடத்துல முட்டையும் பருப்பு வகைகளையும் அதிகமா சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சூப்பரான புரோட்டீன் சோர்ஸ் தான், ஆனா இறைச்சியோட ஒப்பிடும்போது விலை ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். இந்த ஒரு ஸ்வாப் பண்றதுனால மாசம் குறைஞ்சது 1000 ரூபாய் சேமிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச்ல இவ்ளோ பெரிய வித்தியாசம். ஓகே, இப்ப நம்ம பார்த்த இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா எவ்ளோ சேமிச்சிருக்கோன்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா? நம்ம செஞ்ச சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு நல்ல அமௌண்டா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. வாங்க கணக்கு பார்க்கலாம். சமையல் கேஸ்ல ஒரு 500 ரூபாய், அப்புறம் மொத்தமா ஷாப்பிங் பண்ணதுல ஒரு 500 ரூபாய்க்கு மேல, அந்த புரோட்டீன் ஸ்வாப்ல ஒரு 1000 ரூபாய்க்கு மேல, ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 2000 ரூபாயை நம்ம அசால்ட்டா சேமிச்சிட்டோம். நம்ம 10,000 ரூபாய் இலக்குக்கு இது ஒரு சூப்பரான ஸ்டார்ட் இல்லையா? இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இதே மாதிரி இன்னும் நிறைய பிராக்டிகலான டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம இதுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த வாரம் நாம இப்ப பேசுனதுல இருந்து எந்த ஒரு சின்ன மாற்றத்தை உங்க வீட்ல உடனே செய்ய போறீங்க? அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் பெரிய பயணத்துக்கான ஆரம்பம்.